நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு வளமான தலையீத்து சினைக்கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் பல்லே போடலைங்க. பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ரொம்பவே சூப்பராக வந்து மடி வச்சிருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க. இன்னும் வந்து சூப்பராக வந்து மடி வைக்கும். முக லட்சணமான மாடுங்க. அதாவது ஜெர்சி கிராஸ் மாடு. நல்லா பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஒரு நாட்டு மாட்டு பால் மாதிரி இந்த மாதிரியான கிராஸ் மாட்டு பால் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பால் ரேட்லாம் வந்து அதிகமாக போகுங்க. காம்பு வரிசைலாம் பார்க்கும்போது நல்லா ரோஸ் காம்பில் பூ காம்பு விழுந்திருக்கு. நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தரமான காம்பு வரிசை, நல்ல மடி செட்டு. உடம்பு கட்டுன்னு பார்க்கும்போதுங்க நல்ல உருண்டையில் நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குதுங்க. கிடாரி வந்து ரொம்ப பெரிய கிடாரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான கிடாரி. ஆனால் நல்ல உருண்டையில் இருக்குதுங்க கிடாரி. சுழி சுத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது. நெத்தி சுழியாக இருக்கட்டும், முதுகு சுழியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் தாங்க இருக்குது. அதே போல் கண்ணு போட இன்னும் 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கிற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் கண்ணு போட்டுச்சுன்னா 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 10 லிட்டர் வரைக்கும் பால் அளவு இந்த தலையீத்தில் எதிர்பார்க்கலாங்க. 2வது 3வது ஈத்துக்கெலாம் கண்டிப்பாக ஒரு 12, 13 லிட்டர் பால் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போ தலையீத்துங்கிற பட்சத்தில் ஒரு 10 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்லா வந்து தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு, குணத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது. அப்படி இல்லைனா இந்த அளவுக்கு வந்து உடம்பு உருண்டையில் இருக்காது. குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுன்னு கிடாரி. நல்ல காம்பரிசை மடி செட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நான் அடுத்த ஈத்துக்கெலாம் செம்மையாக வந்து பை வைக்கும். இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து 46,500 மட்டும்தான் ரேட்டை அவன் சொல்லிருக்குது. ஒரு 10 ஈத்துக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக வச்சுக்கலாம். இன்னும் பல்லு போடலைங்கிற பட்சத்தில் கிடாரி வந்து நான் அடுத்தடுத்த ஈத்துக்கு தாங்க நல்ல சைஸு நல்லா பெருவாட்டாக வரும். கண்டிப்பாக இதே உடல் கட்டில் நல்லா வளர்த்துனீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஈத்தில் இன்னும் ஒரு 2, 3 ஈத்து கறந்துட்டு விற்றா கூட லாபத்தில் தான் விற்க முடியும். பணம்லாம் கண்டிப்பாக குறையாது. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக தான் சொல்லிருக்குது. 46,500 சொல்லிருக்குதுங்க. ஏதோ ஒரு அனுசரிப்பு பண்ணி கொடுத்துடலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திரன் என்பவர் இடத்துலேருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக அனுசரித்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.